நெகிரி செம்பிலானில் பரிசான் நேஷனல் போட்டியிடாத 11 தொகுதிகளில் அதன் உறுப்பினர்களும் ஆதரவாளர்களும் பிரிகாத்தான் நேஷனலின் வேட்பாளர்களுக்கே வாக்களிப்பார்கள் என்று பரிசான் நேஷனல் தலைவர் அமாட் ஜாகிர் ஹமீடி தெரிவித்துள்ளார். மேலும் இரு கூட்டணிகளின் தற்போதைய ஒத்துழைப்பு அரசியல் யதார்த்தத்தின் ஒரு பகுதி என்றும் அவர் குறிப்பிட்டார். ஜொகூரில் செய்ததைப் போலவே நெகிரி செம்பிலான் தேர்தலிலும் பரிசான் நேஷனலுக்கு ஆதரவளிக்குமாறு பரிகாத்தான் நேஷனல் உறுப்பினர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் பாஸ் கட்சியின் தலைவர் அப்துல் ஹடி அவாங் விடுத்த அறிவுறுத்தலுக்கு இணங்கவே இது அமைந்துள்ளதாக ஜாகிர் தெரிவித்தார். நாங்களும் அவர்களுக்காகவே அதையே செய்வோம். கட்சி அமைப்பு மட்டுமல்ல, இரு தரப்பு வாக்காளர்களும் இந்த இரு கூட்டணிகளின் தலைமை காட்டும் ஆதரவை வாக்குகளாக மாற்றுவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் என நேற்று ஃபெல்டா பாலுங் ஏட்டில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இதனை தெரிவித்தார். முன்னதாக தனது உரையில் பெரிகாத்தான் நேஷனல் தான் பரிசான் நேஷனலின் புதிய கூட்டாளி என்று கூறிய ஜாகிட் ஒரு புதிய அரசியல் சூத்திரத்தை நனவாக்க உதவியதற்காக கூட்டணிக்கு நன்றி தெரிவித்தார். தாங்கள் யாரையும் ஒடுக்க முற்படவில்லை என்றும், ஆனால் இந்த நாட்டில் மலாய் முஸ்லிம் ஒற்றுமை நனவாகும் நேரம் வந்துவிட்டது என்றும் அவர் கூறினார். பரிசான் நேஷனல் மற்றும் பாஸ் கட்சி இடையிலான தேர்தல் ஒத்துழைப்பு மாசிசாவை அரசியல் ரீதியாக சிக்கலான நிலைக்கு தள்ளியுள்ளது என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். மலேசிய சர்வதேச இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த லாவ் சே வெய் கூறுகையில், பரிசான் நேஷனல் பாஸ் கூட்டணி மாசிசா வேட்பாளர்களுக்கு பாஸ் ஆதரவாளர்களின் வாக்குகளை பெற உதவும் என்று சுட்டிக்காட்டினார். அண்மையில் நடைபெற்ற ஜொகூர் மாநில தேர்தலில் பெரிகாத்தான் நேஷனல் போட்டியிடாத தொகுதிகளில் பரிசான் நேஷனலுக்கு ஆதரவளிக்குமாறு பாஸ் கட்சி தனது ஆதரவாளர்களை கேட்டுக் கொண்டதை தொடர்ந்து மாசிசா தனது இடங்களின் எண்ணிக்கையை 4 இருந்து 8 இரட்டிப்பாக்கியது. இதனால் தேர்தலில் வெற்றி பெறும் வாய்ப்பு அதிகரித்தாலும் பாரம்பரிய சீன வாக்காளர்களின் ஆதரவை இழக்கும் அபாயமும் இருப்பதாக அவர் எச்சரித்துள்ளார். மறுபுறம் சன்வே பல்கலைக்கழக அரசியல் ஆய்வாளர் வோங் சின் குவாட், பக்காத்தான் ஹரப்பானின் பலவீனமே பரிசான் நேஷனல் மற்றும் பாஸ் கட்சியின் ஒத்துழைப்புக்கு வழிவகுத்துள்ளதாகவும், நெகிரி செம்பிலானில் பக்காத்தான் ஹரப்பான் தோல்வி அடைந்தால் 16வது பொது தேர்தலிலும் பரிசான் நேஷனல் மற்றும் பெரிகாத்தான் நேஷனல் இடையிலான ஒத்துழைப்பு மேலும் வலுப்பெற வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் ஜொகூருடன் ஒப்பிடுகையில் நெகிரி செம்பிலானில் மாசிசா பலம் குறைவாகவே இருப்பதாலும் பரிசான் நேஷனல் மற்றும் பாஸ் கூட்டணி வென்றால் சீனர் உள்ளிட்ட மலாய் அல்லாத வாக்காளர்கள் மாசிசா மீது நம்பிக்கை வைக்க தயங்கலாம் என்றும் அவர் கூறினார். நேற்று இரவு 8:15 மணி நிலவரப்படி நீர்ப்பாசனம் மற்றும் வடிகால் துறையான DIDயால் இயக்கப்படும் 4 ஆற்று நிலையங்களில் நீர்மட்டம் எச்சரிக்கை அளவை தாண்டி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த நிலையங்கள் பெட்டாலிங்கில் உள்ள கம்போங் புடிமானில் உள்ள சுங்கை பக்குல், கிள்ளானில் உள்ள தமான் டேசா கமோனிங்கில் உள்ள சுங்கை ரசாவ், கிள்ளானில் உள்ள துகு கெரீஸில் உள்ள சுங்கை ரசாவ் மற்றும் கிள்ளானில் உள்ள பெக்கான் மேருவில் உள்ள சுங்கை பிஞ்சாய் ஆகிய இடங்களில் அமைந்துள்ளன. DID இணையதள கருத்தின்படி இது ஆற்று நீர் வெள்ளப்பெருக்கு நிலையை நெருங்குவதை குறிக்கிறது என்று சுட்டிக்காட்டுகிறது. மேலும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்கள் சாத்தியமான வெளியேற்றத்திற்கு தயாராக இருக்குமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். பேரா பாகாண்டத்தோ பகுதியில் உள்ள சுல்தான் நஸ்ரின் ஷா பாலத்திலிருந்து நேற்று முன்தினம் தவறி விழுந்து காணாமல் போனதாக கூறப்பட்ட இருவரின் உடல்கள் நேற்று சுங்கைப்பேரா ஆற்றில் மிதந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டன. 42 வயது நார் ஃபெதாஸ் முக்தாரின் உடல் நண்பகல் வாக்கில் கண்டெடுக்கப்பட்டது. மேலும் 2 வயது ஓங் லாங் ஹியின் உடல் சில மணி நேரங்கள் கழித்து கண்டெடுக்கப்பட்டது. ஃபெதாஸ் விழுந்ததாக கருதப்படும் இடத்திலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் அவரது உடல் கண்டெடுக்கப்பட்டதாக பாகாண்டத்தோ காவல்துறை தலைவர் அலி ஜாலி தெரிவித்தார். பிரேத பரிசோதனைக்காக உடல் தெலுக்கிந்தான் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நேற்று பிற்பகல் கிள்ளான் பள்ளத்தாக்கின் சில பகுதிகளில் பெட்டாலிஞ்சியாவில் உள்ள ஒரு உணவுக்கூடம் உட்பட பல பகுதிகளில் கனமழையால் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. மாலை 4:35 மணிக்கு பிரிவு 51A உள்ள மேடான் செல்லாரா 223 உணவுக்கூடத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக ஒரு அவசர அழைப்பு வந்ததாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தெரிவித்தது. மாலை 4:55 மணிக்கு பெட்டாலிஞ்சியா தீயணைப்பு நிலையத்தைச் சேர்ந்த 12 தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதாகவும், அங்கு சுமார் 2 மீட்டர் ஆழத்திற்கு வெள்ள நீர் இருந்ததை கண்டதாகவும் அந்த துறை தெரிவித்தது. இருப்பினும் வெள்ள நீர் ஏற்கனவே வடிந்து கொண்டிருந்ததாகவும், உயிரிழப்புகள் அல்லது வெளியேற்றங்கள் எதுவும் பதிவாகவில்லை என்றும் ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இந்து மத புனித சின்னமான திரிசூலத்தை அவமதித்தது உள்ளிட்ட சர்ச்சை தொடர்பாக நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படுவதற்கு 4 மாதங்களுக்கு முன்பே நாட்டை விட்டு வெளியேறிய சர்ச்சைக்குரிய சமூக செயற்பாட்டாளர் தமீம் தாரி அப்துல் ரசாக் நேற்று காவல்துறையிடம் சரணடைந்தார். நெகிரி செம்பிலான் காவல்துறை தலைவர் அல் ஜஃபானி அமான் தமீம் பிற்பகல் சுமார் 12:45 மணி அளவில் போர்டிக்சன் காவல் தலைமையகத்தில் சரணடைந்ததாகவும் காவலில் வைப்பதற்கான மனு தொடர்பாக இன்று அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என்றும் அவர் கூறினார். கிளந்தான் எல்லையில் சட்டவிரோதமான பாதை வழியாக மலேசியாவுக்கு திரும்புவதற்கு முன்பு தமீம் 4 மாதங்களுக்கும் மேலாக தாய்லாந்தில் தங்கி இருந்ததாகவும் அதன் பிறகு தனக்கு எதிரான விசாரணைகளுக்கு உதவுவதற்காக அவர் சரணடைந்ததாகவும் அவர் கூறினார். இந்துக்களின் புனித பொருளான திரிசூலத்தை அவர் அவமதிப்பதாக கூறப்படும் ஒரு காணொலியை தொடர்ந்து தமீம் மீது மொத்தம் 192 காவல்துறை புகார்கள் பதிவு செய்யப்பட்டன. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.